ஹலோ கைஸ், ரயில்வேல வந்து பார்த்தோம்னா என்ன மாதிரியான போஸ்டிங் இருக்கு, அதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் அப்படிங்கிறத இந்த 1 மினிட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தோம்னா மினிமம் எலிஜிபிள் 10th ஸ்டார்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம்னா 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா குரூப் டி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதே 10th முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிள் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து உங்களுக்கு கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் இதுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் கம்பல்சரி உங்களுக்கு. இதுவே நீங்கள் +2 முடிச்சிருக்கீங்க அப்படின்னா NTPC நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிங்கிற போஸ்டிங் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை பொறுத்தவரையும் +2 முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் ட்ரை பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. ப்ளஸ் ஸ்கில் பேஸ்லையும் போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு. இல்லை டிகிரி முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா ரயில்வே ப்ரொடக்ஷன் போஸ்ட்லேருந்து SIக்கான எக்ஸாம் வருது. பட் இதுக்கும் வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் கம்பல்சரி உங்களுக்கு. இதுவே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இந்த மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் வருது. இதுக்கு வந்து பார்த்தா ITI முடிச்சவங்க, அது மட்டும் இல்லாமல் டிப்ளமோ முடிச்சவங்க, இன்ஜினியரிங் முடிச்சவங்க, BSc முடிச்சவங்க என்ன போஸ்டிங் ட்ரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து